பகுதி 1. ஒரு தாயாகும் கனவும் சோகமும் மறுவடிவமைப்பு. வணக்கம் நண்பர்களே, எனது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது போன்ற கதைகளை நீங்கள் ரசிப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் பவானி. இன்று உங்களுடன் பகிரப்பதற்கு ஒரு மனதை உருக்கும் கதையை வைத்துள்ளேன். ஒரு நாள் மாலை நான் வீட்டின் வரவேற்பறையில் ஒரு கப் காஃபியுடன் அமர்ந்திருந்தேன். என் மனம் முழுவதும் கவலையே குடிகொண்டிருந்தது. நான் பாக்கியசாலிதான். அழகான வீடு, செல்வந்தரான கணவர், எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் ஒரு பெரிய குறை என்னுள் இருந்தது. நான் கர்ப்பமாகும் ஒவ்வொரு முறையும் 6வது மாதத்தில் கரு கலைந்துவிடும். இது எனக்கு வாடிக்கையாகிவிட்டது. 5 முறை நான் கர்ப்பமாகி 5 முறையும் அந்த குழந்தையை இழந்துவிட்டேன். ஒரு பெண் தன் வயிற்றில் வளரும் உயிரை உணர்வது என்பது இந்த பூமியிலேயே மிகப் பெரிய அனுபவம். அந்த உயிர் பறிபோகும் போது ஏற்படும் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. என் கணவர் விக்கி இதற்காக என்னென்னவோ செய்து பார்த்தார். உலகின் சிறந்த மருத்துவர்களிடம் காண்பித்தோம். பிரபலமான ஆஸ்பத்திரிகளுக்கு சென்றோம். ஆயுர்வேதம், ஹோமியோபதி என எல்லா மருத்துவ முறைகளையும் முயற்சித்தோம். ஆனால் ஒன்றும் பயனளிக்கவில்லை. இதனால் நானும் மனம் உடைந்து போயிருந்தேன். அன்று மாலை என் கண்களில் கண்ணீர் முட்டிக் கொண்டிருந்தது. திடீரென்று யாரோ என்னை உற்று பார்ப்பது போன்ற உணர்வு. நான் நிமிர்ந்து பார்த்தேன். வீட்டில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு இளைஞன் கண்ணாடி பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு 24-25 வயது இருக்கும். பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தான். அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். என் பார்வை அவன் மீது விழுந்ததும் அவன் வெட்கப்பட்டு வேறு பக்கம் திரும்பி மீண்டும் வேலையில் கவனம் செலுத்தினான். எனக்கு ஒருவித வினோதமான உணர்வு. விக்கி சில நாட்களுக்கு முன்புதான் பழைய டிரைவரை நிறுத்திவிட்டு இவனை வேலைக்கு அமர்த்தியிருந்தார். இவன் பெயர் சந்துரு. வீட்டு வேலைகள் மற்றும் கார் ஓட்டுதல் என 2 பொறுப்புகளும் இவனிடம் கொடுக்கப்பட்டிருந்தன. சமூகத்தில் நான் சந்தித்த அவமானங்கள் மனதை உறுத்தின. நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் பெண்கள் என்னை ஒதுக்கி வைப்பார்கள். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் என் நிழல் கூட தங்கள் மீது விழக்கூடாது என்பது போல் விலகிச் செல்வார்கள். நான் ஒரு சாபக்கேடு போல நடத்தப்பட்டேன். என் கணவரின் செல்வாக்கு இருந்ததால் மட்டுமே சிலர் என்னை சகித்துக் கொண்டார்கள். ஒரு தாயாகும் எளிய ஆசை கூட எனக்கு வெகு தூரமாகிவிட்டதே என்ற ஏக்கம் என்னை அரித்துக் கொண்டே இருந்தது. நான் மனதை திடப்படுத்திக் கொண்டு காலியான காஃபி கோப்பையை மேசையில் வைத்தேன். வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்ததால் எனக்கு எந்த வேலையும் இல்லை. காலியாக உட்கார்ந்து யோசிப்பதும் அழுவதுமாகவே நாட்கள் கழிந்தன. மாலையில் விக்கி வீடு திரும்பிய போது என் முகம் சோகமாக இருப்பதை பார்த்து அவருக்கும் எரிச்சல் வந்தது. விக்கி என் அப்பாவின் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போதுதான் நாங்கள் காதலித்தோம். 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் காதலுக்கு என் அப்பா முழு ஆதரவு கொடுத்தார். ஆனால் இந்த 8 வருடங்களில் நான் சந்தித்த இழப்புகள் என்னை முற்றிலும் உடைத்துப் போட்டிருந்தன. விக்கி என்னிடம், இனி என்னால் இந்த நிலையை தாங்க முடியாது. எனக்கு ஒரு வாரிசு வேண்டும். நான் சம்பாதித்த செல்வத்திற்கு உரிமையாளர் இல்லாமல் போய்விடுவார்களே என்று அடிக்கடி சொல்லுவார். அன்றும் அப்படித்தான் ஆரம்பித்தார். அவர் சொன்னதை கேட்டு நான் மௌனமாக இருந்தேன். கடந்த 2 வருடங்களாக அவர் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை இன்று வெளிப்படையாகச் சொல்லிவிட்டார். அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினார். அதை கேட்டு நான் திகைத்துப் போனேன். என்ன சொல்கிறீர்கள்? குழந்தையில்லாத வலி உங்களுக்கு மட்டுமா? நான் 5 முறை கர்ப்பமாகி 5 முறையும் குழந்தையை இழந்திருக்கிறேன். அதன் பிறகும் நீங்கள் எனக்கு இன்னொரு கொடுமையை செய்ய துணிகிறீர்களா என்று நான் கதறினேன். விக்கி கோபமாக, நான் ஒரு ஆண். எனக்கு வாரிசு வேண்டும். நீ கொடுக்க முடியாவிட்டால் வேறு வழியை நான் பார்க்கத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். அந்த இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் காலை என் கண்கள் வீங்கியிருந்தன. விக்கி விடியற் காலையிலேயே வெளியேறிவிட்டார். இந்த பகுதியில் பவானியின் துயரத்தையும் அவளுடைய கணவரின் மனமாற்றத்தையும் பார்த்தோம். இனி என்ன நடக்கும்? அந்த புதிய வேலைக்காரன் சந்துருவுக்கும் பவானிக்கும் என்ன உறவு? அடுத்த பகுதியில் சந்திப்போம். பகுதி 2. புதிய நம்பிக்கையும் மறைக்கப்பட்ட உண்மையும். மறுநாள் காலை நான் மாடிப்படியில் இறங்கி வந்தபோது வேலைக்காரி காலை சிற்றுண்டி பற்றி கேட்டாள். எனக்கு எதிலும் விருப்பமில்லை. ஒரு கப் தேநீர் மட்டும் போதும் என்றேன்.
வரவேற்பறையில் இருந்த சோபாவில் அமர்ந்தேன். சந்துரு அங்கு கண்ணாடி மேசையையும் பூந்தொட்டிகளையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தான். என் கண்கள் சிவந்திருந்ததை அவன் கவனித்தான். தயங்கியபடியே என்னிடம் வந்து, "ஏங்க மேடம், எப்பவுமே நீங்க சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?" என்று கேட்டான். நான் சற்றே எரிச்சலுடன், "உன் வேலையைப் பார், என் மனநிலையைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை" என்றேன். அவன் தோள் குலுக்கிவிட்டு மீண்டும் வேலையில் ஆழ்ந்தான். வேலைக்காரி தேநீரை கொண்டு வந்து வைத்துவிட்டுச் சென்றாள். நான் மெதுவாக தேநீரை பருகிக் கொண்டிருந்தேன். சற்று நேரத்தில் சந்துரு மீண்டும் என்னிடம் வந்து, "மன்னிக்கணும் மேடம், நான் தலையிட விரும்பல. ஆனா உங்க கவலைய நீங்க யார்கிட்டயாவது பகிருங்க. அப்பதான் உங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்" என்றான். அவனுடைய வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தின. அவன் இங்கு வந்து 1 மாதம்தான் ஆகிறது. என்னைப் பற்றி அவனுக்கு எப்படித் தெரியும்? வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை அவனிடம் என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் ஆற்றல் இருக்குமோ? நம்பிக்கையின் உச்சியில் இருக்கும் மனிதன் எந்த புதிய வழியையும் பிடித்துக் கொள்வான் அல்லவா? நான் அவனை அருகில் அழைத்தேன். "என் பிரச்சனை என்னன்னு உனக்கு எப்படித் தெரியும்?" என்று கேட்டேன். அவன் சற்று தயங்கி, "வேலைக்காரிகள் பேசிக்கிட்டாங்க. நீங்க எப்பவும் சோகமா இருக்கீங்க. அதனால விசாரிச்சேன்" என்றான். "இந்த பிரச்சனைக்கு உன்னிடம் என்ன தீர்வு இருக்கு?" என்று கேட்டேன். அவன் தன் பார்வையை தாழ்த்தி, "இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு மேடம். ஆனா அதை சொல்ல எனக்கு மனசில்லை. அது உங்களால செய்ய முடிஞ்ச காரியமில்லை" என்றான். நான் ஆர்வமாக, "என்ன அது? சொல்லேன். நான் எதுவும் செய்யத் தயார்" என்றேன். ஆனால் அவன், "வேறொரு நேரத்தில் சொல்கிறேன் மேடம்" என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றுவிட்டான். அவனுடைய பேச்சு எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியது. இத்தனை வருடங்களாக டாக்டர்கள், மருத்துவமனைகள், கோவில்கள், சாமியார்கள் என எல்லாவற்றையும் முயற்சித்தாகிவிட்டது. ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. இந்த இளைஞன் சொல்ல விரும்பும் சிகிச்சை என்னவாக இருக்கும்? எப்படியாவது அதை செய்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதிலும் விக்கி 2ஆம் திருமணம் பற்றி பேசிய நிலையில் நான் எப்படியாவது குழந்தை பெற்றே ஆக வேண்டும். அடுத்த நாள் நான் ஷாப்பிங் செல்ல வேண்டியிருந்தது. சந்துருதான் கார் ஓட்டி வர வேண்டும். காரில் செல்லும்போது நேரடியாகவே அவனிடம், "நேற்று நீ சொன்ன சிகிச்சை என்ன? அதை என்னிடம் சொல். நான் அதை செய்யத் தயார்" என்றேன். அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, "மேடம், இது ஒரு பெண்ணால் செய்ய முடிஞ்ச விஷயமில்லை. அது மிகவும் கஷ்டமானது" என்றான். "அந்த சிகிச்சை செய்தால் எனக்கு நிச்சயம் குழந்தை பிறக்குமா?" என்று கேட்டேன். "ஆம், நிச்சயம். நான் இதுக்கு பந்தயம் கட்டவும் தயார்" என்றான் சந்துரு. "அப்படின்னா அது என்ன மாதிரியான சிகிச்சை? எந்த டாக்டர் கிட்ட போகணும்? எந்த கோவிலுக்கு போகணும்?" என்று நான் ஆர்வமாக கேள்விகளை அடுக்கினேன். ஆனால் சந்துரு சிரித்துவிட்டு, "இதுக்கு டாக்டரும் கிடையாது, கோவிலும் கிடையாது. நீங்க ஏற்கனவே இவங்க எல்லார்கிட்டயும் போய் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க" என்றான். அவன் கூறியதில் உண்மை இருந்தது. ஆனால் அப்படியானால் அது வேறு என்ன சிகிச்சையாக இருக்கும்? அவன் எதைப் பற்றி பேசுகிறான்? அவன் என் கேள்விகளை தவிர்த்து விட்டான். மீண்டும் மீண்டும் கேட்டும் அவன் சொல்ல மறுத்துவிட்டான். எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. வீடு திரும்பிய பிறகு நான் இரவும் பகலும் அதைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த சிகிச்சை என்ன? அதை எப்படி அவனிடமிருந்து அறிந்து கொள்வது? இந்த நாட்களில் விக்கி என்னுடன் பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டார். வேலை முடிந்து வீடு திரும்பியதும் அவர் லேப்டாப்பில் மும்முரமாக இருப்பார். மொபைலில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பார். நான் பேச முயன்றால் முகம் சுளித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறி விடுவார். இது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை அளித்தது. ஒரு நாள் நான் சந்துருவுடன் ஷாப்பிங் மாலுக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என் நெஞ்சையே நிறுத்தியது. விக்கி ஒரு அழகான பெண்ணுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அவன் அவளுக்கு ஷாப்பிங் செய்து கொடுத்துக் கொண்டிருந்தான். அந்த பெண் வேறு யாருமில்லை, விக்கியின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர். நாங்கள் திருமணமான பிறகு நான் தான் அவளை வேலையை விட்டு நீக்கும்படி சொன்னேன். ஏனென்றால் அவள் விக்கியிடம் அதிக நெருக்கமாக பழகுவதாக நினைத்தேன். விக்கியும் அதற்கு ஒத்துக்கொண்டார். ஆனால் இன்று அவளை மீண்டும் அவருடன் பார்த்ததும் எனக்கு பைத்தியமே பிடித்தது போல் ஆகிவிட்டது. இந்த பகுதியில் பவானிக்கு புதிய நம்பிக்கையும் அவளுடைய கணவரின் இரகசிய உறவும் வெளிப்பட்டது. இனி என்ன நடக்கும்? சந்துரு சொல்ல விரும்பும் சிகிச்சை என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம். பகுதி 3. வெடித்த சண்டையும் கோரமான உண்மையும். ஷாப்பிங் மாலில் விக்கியும் அந்த பெண்ணும் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் என் கோபம் தலைக்கேறியது. ஷாப்பிங் பையை அங்கேயே வீசிவிட்டு நேராக அவர்கள் முன் சென்று நின்றேன்.
இருவரும் என்னைக் கண்டு அதிர்ந்து போனார்கள். நான் விக்கியிடம், இது என்ன? இவள் யார்? உங்களை என்னுடன் ஷாப்பிங்குக்கு கூப்பிட்டால் நேரமில்லை என்கிறீர்கள். ஆனால் இவளுடன் மாலில் சுற்றுகிறீர்களே என்று கத்தினேன். விக்கி என்னை சமாளிக்க முயன்று, நீ இப்போ வீட்டுக்குப் போ, நான் வந்து பேசறேன் என்றார். ஆனால் நான் கேட்கவில்லை. இல்லை, இப்பவே சொல்லுங்க. இவள் யாரு? நீங்க இவளை வேலையை விட்டு நீக்கிட்டதா சொன்னீங்க. பிறகு எப்படி இங்கு ஒண்ணா வந்திருக்கீங்க என்று சத்தமிட ஆரம்பித்தேன். மாலில் இருந்த மக்கள் அனைவரும் எங்களை பார்க்க ஆரம்பித்தனர். விக்கி வெட்கத்தில் தலைகுனிந்தார். நான் அந்த பெண்ணிடம், நீ இங்கிருந்து உடனே போ, மறுபடியும் என் கணவருடன் பார்த்தால் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று மிரட்டினேன். பயந்து போன அந்த பெண் உடனடியாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். விக்கி மிகவும் கோபமடைந்து என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மாலுக்கு வெளியே வந்தார். வெளியில் சந்துரு காருடன் காத்திருந்தான். விக்கி என்னை காரின் பின் இருக்கையில் தள்ளிவிட்டு அருகில் அமர்ந்து சந்துருவிடம், வண்டியை ஓட்டு என்று சொன்னார். நான் அழுது கொண்டே, நீங்க என்ன நினைச்சாலும் பண்ணிக்கலாம், ஆனா உங்கள வேற பொண்ணு கட்ட விட மாட்டேன் என்றேன். விக்கி என்னை கோபமாக பார்த்து, மாலில் நீ ஏற்கனவே ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி முடிச்சிட்ட, இப்ப கார்ல வாய மூடு, இல்லைன்னா கையை ஓங்கிடுவேன் என்றார். சந்துரு திடீரென்று காரை நிறுத்தினான். எங்கள் இருவரும் முன்னால் சாய்ந்தோம். விக்கி ஆத்திரத்துடன், டே பைத்தியமா, ஏன் காரை நிறுத்தின என்று கத்தினான். சந்துரு பின்னால் திரும்பி, சார், ஒரு பெண்ணிடம் அப்படி பேசக்கூடாது, மேடம் மனசு வருத்தத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பொறுமையா விளக்கி புரிய வைக்கணும் என்றான். இது விக்கிக்கு இன்னும் கோபத்தை விளைவித்தது. உனக்கு உன் அந்தஸ்து தெரியுமா? என் மனைவிடம் நான் எப்படி பேசணும்னு எனக்கு பாடம் சொல்லாதே, உன் வேலையை பார்த்து காரை ஓட்டு என்று சீறினார். சந்துருவும் கோபமாக காரை வேகமாக ஓட்டினான். வீட்டுக்கு வந்ததும் விக்கி என்னை அறைக்கு அழைத்துச் சென்றார். உனக்கு என்ன வேணும்? இப்படி தொடர்ந்து நாடகமாடினா நான் நிச்சயம் வேற ஒரு திருமணம் செய்து அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் என்றார். நானும் பதிலுக்கு, பொறுமையாருங்க, சொத்து பணம் எல்லாம் என்னோடது என்பதை மறந்துட்டீங்களா? இந்த தொழில் என் அப்பாவோடது, இந்த வீடும் என்னோடது. நீங்க எங் அப்பா கிட்டே வேலை பார்த்ததை மறந்துட்டீங்களா என்று கேட்டேன். இதைக் கேட்டதும் விக்கி மேலும் கோபமடைந்து, உன் பணத்தையும் வீட்டையும் பத்தி நீ ரொம்ப பெருமைப்பட்டுகிற, ஆனா நீ எனக்கு என்ன தந்திருக்க? ஒரு குழந்தை கூட உன்னால தர முடியல. இதோ இப்ப உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன் என்று கத்தினார். இதைக் கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 8 வருட கணவரிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றேன். உடனே விக்கி, அப்படியானால் இந்த வீட்டையும் உன் தொழிலையும் நீயே பார்த்துக்க. எனக்கு நிறைய பணம் சேமிப்பு இருக்கு, நான் வெளியேறறேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். நான் கல்லாய் சிலையாய் உட்கார்ந்திருந்தேன். பிறகு அந்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தேன். நான் மயங்கி விழுந்ததை பார்த்து வீட்டு வேலைக்காரர்கள் மருத்துவரை அழைத்து வந்தனர். நான் கண் விழித்த போது மருத்துவர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். வீட்டு வேலைக்காரர்கள் என்னை சுற்றி நின்றிருந்தனர். மருத்துவர் என்ன ஆயிற்று என்று கேட்டதற்கு எனக்கு தலைச்சுற்றல் வந்தது என்று சமாளித்தேன். மருத்துவர் சில மருந்துகளை எழுதிக் கொடுத்துவிட்டு சென்றார். மருத்துவர் சென்ற பிறகு சந்துரு வேலைக்காரியிடம் பழச்சாறு கொண்டு வரச் சொல்லி அனுப்பினான். வேலைக்காரி சென்றதும் சந்துரு என்னிடம் வந்து, உங்க கணவர் சொன்னதை கேட்டு நீங்க ரொம்ப அதிர்ச்சியாகி இருப்பீங்கன்னு எனக்குத் தெரியும் என்றான். நான் ஆச்சரியத்துடன், இது உனக்கு எப்படித் தெரியும் என்று கேட்டேன். உங்க அறையின் கதவு சிறிது திறந்திருந்தது. நான் பயந்து கொண்டே வெளியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். சார் கோபமாயிருந்ததால உள்ளவர பயமாயிருந்தது என்றான். இந்த பகுதியில் விக்கியின் உண்மையான முகம் வெளிப்பட்டது. இனி என்ன நடக்கும்? சந்துரு என்ன திட்டம் வைத்திருக்கிறான்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். பகுதி 4. அதிர்ச்சியூட்டும் முன்மொழிவும் புதிய தொடக்கமும். சந்துரு சொன்னதைக் கேட்டு நான் அழுதேன். எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் விக்கி என்னை விட்டு போயிருக்கவே மாட்டார் என்று புலம்பினேன். அப்போது சந்துரு, நீங்க ஒரு சிகிச்சை மேற்கொண்டால் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றான். நான் ஏக்கத்துடன், விக்கி இல்லாமல் நான் என்ன சிகிச்சை செய்து குழந்தை பெறுவேன்? அவர் ஏற்கனவே என்னை விட்டு போயிட்டாரே என்றேன். சந்துரு என்னை நேருக்கு நேர் பார்த்து, நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும், உங்களுக்கு குழந்தையும் கிடைக்கும் என்றான். இதை கேட்டதும் நான் திடுக்கிட்டுப் போனேன். முன்பெல்லாம் அவன் என் கேள்விகளை தவிர்த்து வந்தான். இப்போது புரிகிறது, இதுதான் அந்த சிகிச்சை.
விக்கி விவாகரத்து கொடுத்ததும் நீங்கள் என்னை மணந்தால் குழந்தை பிறக்கும் என்றான். நான் அதிர்ச்சியில் வெளியே போ என்று கத்தினேன். ஆனால் சந்துரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க மேடம், நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று விடாப்பிடியாக இருந்தான். நான் சிறிது நேரம் யோசித்தேன். விக்கி என்னை விட்டு போய்விட்டார். அவரை மீண்டும் பெற ஒரே வழி, நான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமே. சந்துருவை மணப்பதில் என்ன தவறு? அது ஒரு உடன்பாடு மட்டுமே. குழந்தை பிறந்ததும் நான் அவனை விவாகரத்து செய்துவிட்டு விக்கியிடம் திரும்பலாம். ஏனென்றால் விக்கிக்கு வேண்டியதெல்லாம் ஒரு குழந்தை மட்டும்தான். இந்த எண்ணத்தில் நான் சந்துருவுக்கு சம்மதம் தெரிவித்தேன். அன்று மாலையே நாங்கள் ஒரு சிறிய விழாவில் திருமணம் செய்து கொண்டோம். அப்போதுதான் முதல் முறையாக எனக்கு அவனுடைய பெயர் சுகுமார் என்பது தெரிய வந்தது. இது என் விருப்பத்தின் பேரில் நடைபெறும் திருமணமில்லை. இது ஒரு நிபந்தனை திருமணம். குழந்தை என்பது ஒரே நோக்கம். இரவில் அவன் என் அறைக்கு வந்தபோது என் இதயம் படபடத்தது. அன்பினால் அல்ல, பயத்தினால் ஒரு பெண் தன் வாழ்க்கையில் வேறொரு ஆணை ஏற்கும் சூழல் மிகவும் கடினமானது. ஆனால் நான் என் மனதை திடப்படுத்திக் கொண்டு அவனிடம் சரணடைந்தேன். ஒரு மாதம் கழித்து நான் கர்ப்பமானதை உணர்ந்தேன். எனக்குள் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் பயமும் குடிகொண்டன. முந்தைய முறை போல் இந்த முறையும் 6வது மாதத்தில் குழந்தை போய்விடுமோ என்ற பயம் என்னை உறுத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் வியக்கத்தக்க விதத்தில் இந்த முறை எந்த பிரச்சனையும் இல்லை. கர்ப்ப காலம் முழுவதும் என் உடல்நிலை நன்றாக இருந்தது. 10வது மாதத்தில் நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். என் வாழ்வில் முதல் முறையாக நான் ஒரு தாயானேன். என் மகனை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் இந்த முறை மட்டும் கரு கலையவில்லை? முந்தைய 5 முறையும் 6வது மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த முறையெல்லாம் சீராக நடந்தது. இது எப்படி சாத்தியம்? நான் சுகுமாரிடம் இந்த கேள்வியை கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே, உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்க, அது கிடைச்சுடுத்து. இப்ப ஏன் இந்த கேள்வி என்றான். நான் மெதுவாக, சுகுமார், நான் உன்னுடன் வாழ விரும்பல, நமக்கு விவாகரத்து பண்ணிக்கலாம் என்றேன். இதைக் கேட்டதும் அவன் முகம் மாறியது. கோபமாக என்னை பார்த்து, என்ன சொல்றீங்க என்றான். நான் சமாதானமாக, நான் விக்கியை காதலிக்கிறேன். உன்னை குழந்தைக்காகத்தான் மணந்தேன். என்னால் தாயாக முடியுமா என்று பார்க்கத்தான் இந்த திருமணம். இப்ப நான் ஒரு தாயாகிவிட்டேன். எனக்கு நீ தேவையில்லை என்றேன். இதைக் கேட்ட சுகுமாருக்கு கோபம் அதிகரித்தது. உங்களுக்கு உண்மை தெரியணுமா? நீங்க இவ்வளவு நாள் யாருடன் வாழ்ந்தீங்களோ அந்த விக்கி ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன். அவனுக்கு உங்களிடமிருந்து குழந்தை வேண்டும்கிற ஆசையே கிடையாது என்றான். நான் அதிர்ச்சியுடன், என்ன சொல்ற நீ என்றேன். சுகுமார் தொடர்ந்தான், உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கர்ப்பமான போது 6வது மாதத்தில் விக்கி உங்களுக்கு ஏதோ மருந்து கொடுப்பான். அதனால்தான் கரு கலைந்தது. இது அவன் வேண்டுமென்றே செய்த சதி என்றான். நான் நம்ப முடியாமல், பொய் சொல்ற நீ என்றேன். உடனே சுகுமார் தன் போனை எடுத்து ஒரு வீடியோவை காட்டினான். அதில் விக்கியும் அந்த பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தனர். நம்ம திட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுத்து. இப்ப அவளோட சொத்தெல்லாம் நம்மிடம் வந்துடும் என்று விக்கி சொல்வது தெளிவாக கேட்டது. நான் அந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே என் உலகமே இடிந்து விழுவது போல் இருந்தது. நான் இத்தனை வருடங்களாக நேசித்துக் காதலித்து மணந்த கணவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்திருக்கிறார். அவருக்கு என் மீது உண்மையான காதல் இருந்ததே இல்லை. என்னுடைய சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் மட்டுமே என்னை மணந்திருக்கிறார். இந்த பகுதியில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிப்பட்டன. இனி என்ன நடக்கும்? பவானி என்ன முடிவு எடுப்பாள்? அடுத்த பகுதியில் முடிவை பார்ப்போம். பகுதி 5. உண்மை வெளிப்பாடும் புதிய வாழ்க்கையும். அந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் என்னால் நம்பவே முடியவில்லை. 8 வருடங்களாக நான் நேசித்து வாழ்ந்த கணவர் இவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரரா? என் கற்பங்கள் ஒவ்வொன்றும் தானாக கலைந்தவை அல்ல. அவர் வேண்டுமென்றே எனக்கு மருந்து கொடுத்து கலைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு என்னிடம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்குத்தான் சொத்துக்கள் உரிமையாகும். அவரால் என்னுடைய சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது. இதற்காகவே அவர் என்னை கர்ப்பமாக்கி ஒவ்வொரு முறையும் மருந்து கொடுத்து கருவை கலைத்திருக்கிறார். நான் சுகுமாரிடம், இது உனக்கு எப்படித் தெரியும் என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் இங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டு வேலைக்காரங்க பேசிக்கிட்டாங்க. நானும் கவனிச்சேன். விக்கி உங்களுக்கு எப்பவும் சில மாத்திரைகள் தருவார். அத நீங்க சாப்பிட்ட பிறகுதான் பிரச்சனை வரும். அதனாலதான் நான் உங்ககிட்ட அந்த சிகிச்சை பத்தி சொன்னேன்.
உங்களுக்கு உண்மையான அன்பு காட்ட ஒரு ஆண் தேவைப்பட்டார். அதான் நான், என்றான். நான் கண்ணீருடன், ஆனால் நான் உன்னை நேசிக்கவில்லையே, என்றேன். சுகுமார் மென்மையாக, அது புரியும் மேடம், நானும் இதை எதிர்பார்க்கல. முதல்ல உங்க மேல் அனுதாபம்தான் வந்துச்சு. பின்னர் அது காதலா மாறும்னு நினைக்கல. ஆனா எனக்கு உண்மையிலேயே உங்க மேல் பிரியம் வந்துடுச்சு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கச் சொன்னது உங்களை இந்த பொறியிலிருந்து மீட்கத்தான். உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் நீங்க விவாகரத்து கேட்பீங்கன்னு எனக்குத் தெரியும். ஆனாலும் நான் சம்மதிச்சேன். உங்க சந்தோஷத்துக்காக, என்றான். அவனுடைய வார்த்தைகள் என்னை நெகிழ வைத்தன. இத்தனை நாள் நான் கண்ணால் கண்டு காதலித்தவன் என்னை ஏமாற்றி இந்த அந்நியன் எனக்காக இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறான். என் மனம் மாற ஆரம்பித்தது. நான் சுகுமாரை உற்றுப் பார்த்தேன். அவனுடைய கண்களில் உண்மையான அக்கறை இருந்தது. நான் அவனை நெருங்கி, என்ன மன்னிச்சிரு சுகுமார், உன்னை நான் இதுவரை சரியாக புரிஞ்சுக்கல. எனக்கு இப்ப புரியுது நீ எவ்வளவு நல்லவன், என்றேன். அன்று முதல் நாங்கள் உண்மையான கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தோம். என் மகன் எங்கள் இருவருக்கும் பேரானந்தம் கொடுத்தான். சுகுமார் அவனுக்கு அன்பான தந்தையாக இருந்தான். நான் விக்கியை மறக்க முயன்றேன். ஆனால் சட்டப்பூர்வமாக நாங்கள் இன்னும் விவாகரத்து பெறவில்லை. ஒரு நாள் விக்கி திடீரென்று வீட்டுக்கு வந்தார். அவர் முகத்தில் கோபமும் ஏமாற்றமும் தெரிந்தது. நீ எப்படி இந்த வேலைக்காரனுடன் வாழ்ற, என்னை ஏமாத்திட்ட, என்று கத்தினார். நான் அமைதியாக, நீங்க என்னை ஏமாத்தினது போதாதா? நான் உங்ககிட்ட உண்மையான காதல் இருந்ததா நினைச்சேன். ஆனா நீங்க என் பணத்துக்காகத்தான் என்ன மணந்தீங்க. என் குழந்தைகளை நீங்களே கொலை செய்தீங்க, என்றேன். விக்கி திடுக்கிட்டு, உனக்கு எப்படி தெரியும், என்றார். எல்லாம் தெரியும் விக்கி. நீங்க அந்த பெண்ணுடன் பேசிய வீடியோ என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க, என்றேன். விக்கி மண்டியிட்டு, என்ன மன்னிச்சிரும்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலேயே நான் உன்னை காதலிக்கிறேன், என்றார். நான் சிரித்தேன். இப்ப காதல் வருதா, உங்க ரகசியம் வெளியான பிறகா? போதும் விக்கி, நீங்க இனி என் வாழ்க்கையில வேண்டாம். நான் சுகுமாரோட சந்தோஷமா இருக்கேன். எங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, என்று சொல்லி கதவை சாத்தினேன். சில மாதங்கள் கழித்து விக்கிக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் அவள் விக்கியின் உண்மையான முகத்தை புரிந்து கொண்டு சில மாதங்களிலேயே அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். விக்கி தனிமையானான். அவனுடைய தொழிலும் தடுமாற ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் என்னிடம் வந்து உதவி கேட்டான். நான் மறுத்துவிட்டேன். அவனுக்கு நான் கொடுத்த வேதனைக்கு இது ஒரு சிறிய தண்டனைதான். இப்போது நானும் சுகுமாரும் எங்கள் மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம். அவன் என்னை உண்மையாக நேசிக்கிறான். நானும் அவனை நேசிக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை என்பது பாடங்கள் நிறைந்த பயணம். சிலர் நமக்கு வலியை தருகிறார்கள், சிலர் வலியிலிருந்து மீட்க உதவுகிறார்கள். என் வாழ்க்கையில் விக்கி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான், பணத்தை விட அன்பே பெரியது. சுகுமார் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், உண்மையான அன்பு எந்த தடையையும் வெல்லும் என்பது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். நாளை மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.